இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 1976ல வெளியான ஒரு கிளாசிக் இட்டாலியன் மூவி. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ரொம்ப ஓப்பனா நடிச்சிருப்பாங்க. நம்ம படத்துக்கு ஹீரோ கிடையாது, ஆன்டி ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு பெண்களா இருந்தா போதும், வயசு வித்தியாசமே தேவையில்லை. சரி, இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் இந்த மாதிரி ரேரான கிளாசிக் மூவிஸை கொண்டு வரக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல சிண்டோவை காமிக்கிறாங்க. இந்த சிண்டோ தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் தான் இந்த வீட்டுக்கு தலைவர். 4 ஜெனரேஷன் மக்களோட இந்த வீட்டுக்குள்ள அவர் வசிச்சிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஹால் தான். அந்த ஹால் முழுக்க 20-30 பேர் வசிச்சுட்டு வராங்க. இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா சிண்டோவோட மகன், மகள், அவங்களோட பேரன், பேத்தி அப்படின்னு அத்தனை பேரும் ஒன்னா இருக்காங்க. ஒன்னாதான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்தவித ஒற்றுமையும் இல்லை. எப்ப அண்ணன் நகருவான், தின்ன காலியாகும் அப்படிங்கிற மாதிரி, எப்ப சிண்டோ சாவான், அவனோட சொத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கழுகு மாதிரி அவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த சிண்டோ குடும்பத்துக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாரு. அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி வேலைக்கு போய் அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிறாங்க. சோ இப்ப இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரைவசி கிடையாது, கிளீன்னஸ் கிடையாது, ரொம்ப சூரத்தனமா இருக்கும். சிண்டோ தன்னோட பாக்கெட்ல எப்பவுமே துப்பாக்கி வச்சிருப்பாரு. ஏன்னா சிண்டோக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தன்னோட பணத்து மேலதான் குறி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். யாராவது கை வச்சா தயங்காம அவங்கள போட்டுன்னு தள்ளிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு கல்லஞ்சக்காரர் தான் இவரு. ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் கண்ணை இழந்துடுறாரு. அதுக்காக இன்சூரன்ஸ்ல இருந்து இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சுதான் ராஜ வாழ்க்கை சிண்டோ வாழ்ந்துட்டு இருக்காரு. பேரம் பேத்திகளுக்கு ஏதாவது ஒரு தேவைனாலும் கூட சிண்டோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாரு. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரோம்ல ஒரு ஸ்லம் ஏரியால. அங்க பக்கிகளும் பொறுக்கி தான் ஜாஸ்தி. இந்த பசங்க கூட ஏற்பட்ட சவகாசத்தால சிண்டோவோட ஒரு பையன் முழு நேர திருடனாவே மாறிட்டான். சிண்டோவோட பேத்தி மரியா சிட்டியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா போயிட்டு இருக்கா. மரியாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு பான் இண்டஸ்ட்ரியில நியூட் மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. காசு இருக்கிற பவுஸ்ல ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளையும் சிண்டோ ஓடுறது கிடையாது. எல்லாத்தையும் காசை கொடுத்து அவங்க வாயை அடைச்சிருவாரு. இந்த ஆளுக்கு எதுக்கு அவரு இவருன்னு மரியாதை அவன்னே சொல்லுவோம். தட்டி கேட்டா பொண்டாட்டிக்கு சாவடி விழுகும். வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து ஏன் சிண்டோவோட அம்மாக்கு கூட அவனை சுத்தமா பிடிக்காது. அம்மான்னு கூட பார்க்க மாட்டான். சில சமயம் அவங்க அம்மாவையும் பிடிச்சி சாத்திடுவான். ஒரு நாள் சிண்டோவோட மூத்த பையன் பிசினஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கப்பா, நான் உன்னோட மத்த பசங்க மாதிரி உன் பணத்துல குறியா இருக்கிறது இல்ல, எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கன்வின்ஸா அவன் பேச, அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்காமே போகட்டும், பணம் மட்டும் கேட்டுட்டு பக்கத்துல வந்துடாத அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல வாக்குவாதம் முத்தி 2 பேர்த்துக்கும் சண்டை வருது. இந்த வயசுலயும் சிண்டோ மலமாடு மாதிரி இருக்கான். அவன் பையன் பாத்தீங்கன்னா தேஞ்சு போன உடக்கா மாதிரி இருக்கான். தர்ம சாத்தி பையன் கூட பார்க்காம வீட்டுல இருந்து தூக்கி வெளியே வீசிடுறான். பணத்தை ஒரே இடத்துல வைக்காம அடிக்கடி மாத்தி வச்சுட்டே இருப்பான். வீட்டுல எல்லாரும் இல்லாத சமயமா பார்த்து அந்த பணத்தை எடுத்து மாத்தி வைப்பான். வயசான அம்மாக்கும் கூட அது தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க முகத்தை துணி எடுத்து மூடி பணத்தை ஒளிச்சு வச்சிருவான். சிண்டோவோட ஒரு பையன் திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அவனை பாத்தீங்கன்னா எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். தான் திருடிட்டு வர பொருளோட மதிப்பு தெரியாம 1000 ரூபாய் பொருளை வெறும் 10 ரூபாய்க்கு வித்துட்டு கடைசியில நஷ்டம்னு புலம்பிட்டு இருப்பான். சிண்டோவோட இன்னொரு பையன் மேல் ப்ராஸ்டிடியூட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அடிக்கடி அவனை பார்த்து ரொம்ப கேவலமா சிண்டோ திட்டுவான். பட் அவன் அதெல்லாத்தையும் கேர் பண்ணிக்க மாட்டான். இப்படி குடும்பம் வறுமையில வாடிட்டு இருக்க மில்லியனரான சிண்டோ குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்ட வேலை வாங்கிக்குவான். ஆனா ஒருத்தருக்கும் ஒரு பைசா உதவி செய்ய மாட்டான். ஏன்னா சிண்டோக்கு நல்லா தெரியும், தன்னோட பணத்துக்காக தான் தன்னோட குடும்பமே தன்னை கவனிக்குது. இந்த பணத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சுயநலத்துக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தவே வறுமையில வாட விட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடும் கூட இல்லை. ஆனா சிண்டோக்கு பாத்தீங்கன்னா ராஜ உபச்சாரம் நடக்கணும். எப்பவுமே மாது அப்படின்னு அந்த 2 விஷயத்துலதான் முழுகி போய் கிடப்பான். தன்னோட அப்பா சொந்த குடும்பத்தையே இப்படி கீழ்த்தரமா நடத்துறது சிண்டோவோட கடைசி பொண்ணுக்கு பிடிக்கல. இந்த ஆள ஜெயிலுக்கு தான் அனுப்பிச்சா என்ன அப்படின்னு அவளும் கோவப்படுறா. வீட்டுல எல்லாரும் தூங்கி இருக்கிற சமயத்துலதான் அந்த படத்தை சிண்டோ எடுப்பான். அப்படி ஒரு நாள் அவன் உழைச்சு வச்சிருந்த இடத்துல கையை விட்டு பாக்குறான், அங்க பணம் இல்ல. ஒரு கணம் பதறி போன சிண்டோ வயசான அம்மான்னு கூட பார்க்காம அவங்கள புடிச்சு இழுத்து தள்ளி அவங்க சேர்ல பணம் இருக்கான்னு பாக்குறான். அந்த வீட்டவே புரட்டி போட்டு தேட ஆரம்பிக்கிறான். எங்கேயுமே அவன் பணம் இல்ல. அந்த திருட்டு பையதான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லி கோபத்துல பாத்தீங்கன்னா இப்ப துப்பாக்கி எடுத்து அவனையே சுட்டுறான். நல்ல வேலையா அவன் சாகல. ஆனா சிண்டோவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கையில தான் இந்த ஆள் கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு. வக்கீலுக்கு தேவையான பணத்தை கொடுத்து இப்ப வெளியும் வந்துடுறான். இதோ பாரியா,
என் வக்கீல் ஆபீஸ் ஃபுல்லா உன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட குற்ற ஃபைல்ஸ் தான் ஏகப்பட்டது இருக்கு. அடுத்த தடவை தேவையில்லாம நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு என்ன பெயில் எடுக்க சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அங்கேயே கடன் விட்டுருவேன். நான் என்ன உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் வக்கீலா, எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு அந்த ஆளு சிண்டோ கிட்ட கடுப்படிக்கிறாரு. அப்படின்னா அந்த குடும்பத்து மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிண்டோவோட பேராசை தான். சிண்டோ ஜெயிலுக்கு போயிருக்கிற இந்த சமயம் தான் கரெக்டான சமயம்னு புரிஞ்சுக்கிட்ட அவன் ஃபேமிலி வீட்டை புரட்டி போட்டு எல்லா இடத்துலயும் பணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிண்டோ பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. வக்கீல் ஆபீஸ்ல இருந்து அண்ணன் நட போட்டு வீட்டுக்கு வந்த சிண்டோ இப்பதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது, அவன் பணத்தை பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். நேரா பாத்ரூமுக்கு போய் ஒளிச்சு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு உல்லாசமா இருக்கிறதுக்காக சிண்டோ அங்கிருந்து ராஜ நட போட்டு கிளம்ப, எவன்டா பாத்ரூமை செக் பண்ணுனது அப்படின்னு கேட்டு அந்த செக் பண்ணினவனுக்கு குடும்பமே சேர்ந்து தர்ம சாத்துது. சிண்டோ போன சமயத்துல கரெக்டா இப்ப பாட்டியோட பென்ஷன் வாங்குற டேட் வருது. அத்தனை பேரும் தடபுடலா பாட்டிய பலவந்தமா அந்த பென்ஷன் ஆபீஸ்க்கு இழுத்துட்டு போறாங்க. அந்த அம்மா கைக்கும் கூட பணம் வரல, அதுக்குள்ள இந்த குடும்பமே அந்த பணத்தை புடுங்கி பங்கு போட்டுக்கிறாங்க. பாட்டிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா, அடுத்த மாசமும் இந்த பாட்டி தான் நம்மளுக்கு படியிழக்க போகுது அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க கிட்ட அந்த பாட்டியை அனுப்பிச்சிட்டு பணம் வாங்கின அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு தசைக்கு பறந்துடுறானுங்க. ஒரு நாள் சிண்டோ நடந்து போயிட்டு இருக்க அங்க ஒரு ஓரமா ஒரு ப்ராஸ்டியூட் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத பாக்குறான். பல நாட்களா கஸ்டமரே வராம பசியில அவ வாடுறதா சொல்றா. இதை பார்த்த சிண்டோக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உன்ன மாதிரிதான் நானும் அனாதையா சுத்திட்டு இருக்கேன், என்னை யாரும் வீட்டுல மதிக்கிறது இல்ல, ஒருத்தருக்கும் வீட்டுல என் மேல உண்மையான பாசம் இல்ல, நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் 3 வேளை சாப்பாடு தங்கறதுக்கு வீடு கிடைச்சா அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு என்ன கசக்கவா செய்யும். அவளும் சரின்னு சொல்றான். அவளுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு பயங்கரமா செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து படுத்திருந்த பொண்டாட்டிய கீழே இறங்கி படுக்க சொல்லிட்டு அந்த பெட்ல தன் கூட இந்த ப்ராஸ்டியூட்டை படுக்க வைக்கிறான். இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு பொண்டாட்டி ரொம்ப கெஞ்சி கேட்கறா. இனிமேல் இவ்வளவு இந்த ஃபேமிலியில ஒண்ணு, உனக்கு பதிலா அவ தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்க போறா அப்படின்னு வம்படியா பொண்டாட்டிய பெட்டை விட்டு கீழே தள்ளி விடுறான். ஒரு பக்கம் சிண்டோ அவனோட லவருக்கு கண்டபடி காசு செலவு பண்றான். இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தன்னோட அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இன்னொரு பக்கம் சிண்டோவோட இந்த செயலால ரொம்ப அப்செட்டான அவனோட பொண்டாட்டி இந்த பிளாக் மேஜிக்கை வச்சு அவனை எப்படி கொல்றது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நிலைமை இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் சிண்டோ அவன் லவரை கூப்பிட்டு வெளியே போன சமயத்துல சிண்டோவோட வைஃப் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த கிழவனை ஒரே அடியா கொன்னரணும் அப்படின்னு அவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. இந்த முடிவுக்கு சிண்டோவோட அம்மாவும் உள்ளு. அவனை எப்ப கொல்லலாம் எப்படி கொல்லலாம் அப்படின்னு விரிவா இப்ப அவங்க ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அவனை கொல்ல இவங்க தேதி குறிக்கிறாங்க. இப்ப அந்த தேதியில அவங்க பிளான் படி சிண்டோவோட பொண்ணு அவனோட பேத்திக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போகணும்னு சொல்ல இப்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு படையா கிளம்பி சர்ச்சுக்கு வராங்க. அங்க பேரனுக்கு பேர் வைக்கிற அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அங்க வந்தும் கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சிண்டோவை எப்படி கொல்றது அப்படின்னு தான் மும்மரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கொல்லலாம் எப்படி கொல்லலாம் அப்படிங்கிற பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, சர்ச்சுன்னு கூட பார்க்காம அங்க பக்தர்கள் வச்சுட்டு போன காணிக்க பணத்தை கூட அவன் திருட ஆரம்பிக்கிறான். இந்த பிளானுக்கே தலைவியான சிண்டோவோட ஒய்ஃபும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ச்சில் வேலை முடிஞ்சிடும், சிண்டோவை நம்ம கொல்ற வரைக்கும் எல்லாரும் என்னோட பேச்சை கேட்டு கரெக்டா பிளான் படி நடந்துக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அதன்படி சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாரும் லஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாங்க. சிண்டோவோட சம்சாரத்துக்கு நல்லா தெரியும் சர்ச்சுக்கு போயிட்டு சிண்டோ இங்கதான் சாப்பிட கூட்டிட்டு வருவான் அப்படின்னு. இப்போ அந்த சமைக்கிற பொண்ணை கையில போட்டுட்டு சிண்டோ சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலக்குறாங்க. சாப்பிடலான்னு ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவனை மீட் பண்ண வந்துடுறாங்க. புது பணக்காரன் இல்லையா, அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சிண்டோவும் இப்ப சாப்பிட்டுருவான் அப்புறம் சாப்பிட்டுருவான்னு குடும்பமே ரொம்ப டென்ஷனா காத்திருக்க ஒவ்வொரு தடவையும் அவன் சாப்பாடை வாயில கொண்டு போகும்போது யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க. அந்த காரியம் தட்டி தட்டி போகுது. பயங்கர டென்ஷனா எல்லாரும் உட்கார்ந்துருக்க, சாப்பாட்டை காக்க வைக்காதீங்க, அது பாவம், முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அப்ப உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுங்க அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா பொண்டாட்டி சொன்னதை ஆமோதிச்ச சிண்டோவும் அந்த விஷம் கலந்த ஃபுட்டை பயங்கரமா ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட்டு முடிக்கவன் தான் இப்ப அந்த குடும்பத்துக்கே உசுறு வருது. அப்பாடா தொலைஞ்சாண்டா கிரகாதக அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிண்டோவுக்கு ஏதோ மூச்சடைக்க வயிற்ற புடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். அந்த உயிர் போற சமயத்துல கூட சிண்டோ கண்டுபிடிச்சிட்டான் குடும்பம் எல்லாம் சேர்ந்துதான் தனக்கு விஷம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறத. நான் போலீஸ்ல சொல்லி இவங்க அத்தனை பேர்த்தையும் உள்ளதெல்லாம் போறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க, தன்னோட லவருக்கு விஷம் கலந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச சிண்டோவோட லவர் இப்ப அந்த ஃபேமிலி கூட சண்டை பிடிக்க
குடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த கேப்பை பயன்படுத்திட்ட சிண்டோ அங்க இருந்த ஒரு சைக்கிளை எடுத்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு போறான். ஆனா வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப அவன் ஒரு குளத்து பக்கத்துல போய் விழுக அந்த குளத்துல இருக்கிற தண்ணிய அளவுக்கு அதிகமா குடிச்சு சாப்பிட்டு அத்தனையுமே வாந்தி எடுக்கிறான். இப்ப அவன் சாப்பிட்டு இருந்த விஷம் எல்லாம் அவன் வயிற்றுல இருந்து சுத்தமா வெளியே வந்தாச்சு. சிண்டோக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இது தெரியாத குடும்பம் சிண்டோ எங்கேயோ போய் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா சிண்டோ சும்மா இருப்பானா? சும்மாவே பயங்கரமா ஆடுவான். இப்போ தன் குடும்பமே தன்னை கொல்லுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி வெறி வந்திருக்கும். அந்த வெறியோடைய அன்னைக்கு நைட்டு பெட்ரோலை கொண்டு வந்து அந்த வீட்டை சுத்தி ஊத்தி வீட்டுக்குள்ள குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த சின்ன இறக்கம் கூட இல்லாம அந்த வீட்டை கொளுத்தி விட்டுறான். கொளுத்துறதும் இல்லாம எல்லாரும் எரிஞ்சு சாகிறத பார்க்கணும் அப்படின்னு எதுக்கால இருக்கிற ஒரு மரத்து மேல வேற ஏறி உட்காந்து அந்த வீடு எரியறத பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் துரதிர்ஷ்டம், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இப்ப வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. பாட்டி மட்டும்தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனோட பையன் இப்ப பாட்டியும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். அப்பதான் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற சிண்டோவை பாக்குறாங்க. கல் எடுத்து அவனை அடிச்சு கீழே தள்ளுறாங்க. ஆனாலும் சிண்டோவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா சிண்டோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் பாதி எரிஞ்சும் எரியாம இருக்கிற அந்த வீட்டை எல்லாருமா சேர்ந்து இப்ப ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே வெறியடங்காத சிண்டோ தன் குடும்பம் அந்த வீட்டுல எக்காரணத்தை கொண்டு வாழக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அந்த வீட்டை இன்னொருத்தருக்கு வித்தர்றான். சிண்டோவோட குடும்பம் அந்த இடிஞ்சு போன வீட்டை இப்போ ஓரளவுக்கு ரீபில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா புதுசா வாங்கினவன் அவன் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு இப்ப அங்க வாழ வர சிண்டோ ஃபேமிலிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இந்த வீட்டை தான் வாங்கிட்டேன் அப்படின்னு அதுக்கான டாக்குமெண்ட் அவன் காமிக்கிறான். இதனால கோவமடைந்த சிண்டோவோட ஃபேமிலிக்கும் அந்த புதுசா வந்தவனோட ஃபேமிலிக்கும் பெரிய சண்டை நடக்குது. வீட்டை வித்த பணத்துல புதுசா கார் வாங்கின சிண்டோ சண்டை நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு கார்ல வரா. எந்த வீட்டுக்காக ரெண்டு ஃபேமிலி இப்ப அடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டை காரை விட்டு போய் ஒரே இடி. இப்ப வீடு சரி ஆரம்பிக்க சிண்டோவோட ஃபேமிலி அத்தனை பேர் பதறிட்டு போய் கீழே உழுக இருந்த அந்த வீட்டை முட்டு கொடுத்து ஒரு வழியா இப்போ நிறுத்தி வைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த வீட்டை காப்பாத்தி திருப்பியும் அந்த குடும்பமே அங்க வாழ ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட ஒரு பகுதி இடிஞ்சு போனதால இப்போ அந்த வீடு இன்னும் சின்னதாயிருச்சு. ஒரே ரூமுக்குள்ள 10 பேர் படுக்கிற மாதிரி அந்த சின்ன ரூமுக்குள்ள அத்தனை பேரும் இடுக்கு பிடிச்ச மாதிரி படுத்திருக்காங்க. ஆனா நம்ம சிண்டோ மேட்டும் ஒரு குயின் சைஸ் பெட்ல அவனோட செட்டப்போட ஜாலியா அதே வீட்டுல படுத்துட்டு இருக்கான். கையில வேற ஒரு கட்டு. அவனுக்கு எப்ப அடிபட்டுச்சு கட்டு போட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிபட்டதுக்கு போட்ட கட்டு இல்ல, அந்த பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போட்ட கட்டு. அந்த கட்டுக்குள்ள தான் சிண்டோ இப்ப அத்தனை பணத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான். இப்பவும் கூட இந்த குடும்பத்தை எப்படி அடிச்சு துரத்துறது அப்படின்னு தான் சிண்டோ பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் இதோட நிறுத்த போறதில்ல. ஒரு புது வரவுக்கு இந்த குடும்பம் காத்திருக்கு. ஆமாங்க, சிண்டோவோட பொண்ணு இப்போ நிறைய மாசம் கர்ப்பிணியா இருக்கா. அந்த அதிகால வேலையில வயிற்ற சுமந்துட்டு பக்கத்துல இருக்கிற பைப்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. அடுத்த ஒரு புது வரவுக்காக இந்த ஓட்ட வீடு காத்திருக்கு அப்படிங்கிறதோட இந்த படம் முடியுது. என்னங்க, இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.